ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா சினிமால படம் வருது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணுது அப்படின்றதுதான் இப்போ எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆவலோட இருக்காங்க. அப்படி பாக்குறப்போ ஒரு சில படங்கள்லாம் 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. முதல் படமே ஒரு சிலருக்கு 100 கோடியை தாண்டி எல்லாம் வசூல் பண்ணிட்டு இருக்கு. அதையும் நாம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்த ஒரு உமன்ஸ் ஓரியன்டான ஒரு படம் தான் 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 100 கோடி கிளப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கிளப்ல இந்த ஹீரோயின் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அது என்ன அப்படின்றத ஃபுல் டீடைல் பார்க்கலாம். பொதுவா பெண்கள் ஓரியன்டா வரக்கூடிய படங்களை சூஸ் பண்ணி ஒரு சில நடிகைகள் நடிப்பாங்க. அதுல முக்கியமான நடிகைகள் அப்படின்னு சொல்லணும்னா ஜோதிகா நடிச்சிருக்காங்க, நயன்தாரா நடிச்சிருக்காங்க, கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. சோ முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அனுஷ்கா, அவங்களோட படம் ஒவ்வொன்றுமே ரொம்பவே யூனிக்கா இருக்கும். அவங்க எடுத்திருக்கக்கூடிய கேரக்டர், அந்த ரோல் பாத்தீங்கன்னா பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கும். அந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. அது அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த படங்கள், அந்த நடிப்பு, அது எல்லாமே பேசப்படுது. ஸோ அந்த வகையில பாக்குறப்போ அனுஷ்காவும் நிறைய லேடிஸ் ஓரியன்டான படங்கள்லாம் எடுத்து பண்ணுவாங்க. இப்போ அதுல இன்னொரு ஹீரோயினா இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷன். இவங்க ரீசெண்டா லோகா அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கொஞ்சம் ஹாண்டட், த்ரில்லிங் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த படம் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆன ஒரு வாரத்திலேயே 100 கோடியை வசூல் பண்ணிருக்கு. 100 கோடி கிளப்ல இணைஞ்சிட்டாங்க கல்யாணி பிரியதர்ஷன் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தமிழ் நடிகைகள்ல இவங்கெல்லாம் லேடிஸ் ஓரியன்டான படங்கள் எடுத்து பண்றாங்க. இதே மாதிரி பாலிவுட்லயும் பாத்தீங்கன்னா ஆலியா பட், ஸ்ரதா கபூர், தீபிகா படுகோன் இவங்கெல்லாம் இந்த மாதிரி ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. இவங்க நடிச்ச இந்த மாதிரி உமன்ஸ் ஓரியன்டான படங்கள் எல்லாமே 100 கோடி கிட்ட வசூலாயிருக்கு. அதுல முக்கியமா அனுஷ்காவோட படங்கள் சொல்லலாம். அருந்ததி, பாகமதி, ருத்ரமா தேவி, இந்த படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அனுஷ்கா தனியா அவ்வளோ சூப்பரா ரோல் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பரா அந்த ரோலை பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்டிங் அப்படின்றது அப்படியே கரைச்சி குடிச்ச மாதிரி அவங்க நடிச்சிருப்பாங்க. அப்படியே ஒரு பெண்ணே முழு வீரமா மாறினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்களோட நடிப்பு இருக்கும். ஸோ அனுஷ்கா நடிச்ச படம் அருந்ததி அப்பவே அது 68 கோடி ரூபாய் வசூல் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பாகமதி 64 கோடி ரூபாய் வசூல் பண்ணுச்சு. ருத்ரமா தேவி பாக்குறப்ப 82 கோடி ரூபாய் வசூல் பண்ணுச்சு. இருந்தாலும் 100 கோடி கிட்ட இவங்கெல்லாம் இருக்காங்க, பட் நெருங்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா ஒரு வாரத்திலே இந்த 100 கோடி கிளப்ல இணைஞ்சது கல்யாணி பிரியதர்ஷன், இந்த ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்றாங்க. நயன்தாரா நடிச்ச படம் கூட இது வரைக்கும் இந்த மாதிரி 100 கோடி கிட்ட ஓடுனது கிடையாது. அதுவும் அவங்க தனியா நடிச்ச படம் இந்த மாதிரி 100 கோடியை தொட்டது கிடையாது. த்ரிஷாலாம் கூட நடிச்சிருக்காங்க. அந்த படம் பெரிய அளவுல ஹிட் கூட ஆனதில்லை. ஆனா இவங்களுக்கு இந்த பேர் இப்ப கிடைச்சிருச்சு. இதை எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அனுஷ்கா நடிச்ச படம் அருந்ததி அப்பவே 68 கோடி ரூபாய்க்கு ஓடுச்சு அப்படின்னா இப்போ இந்த 2025 அந்த படம் ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா 100 கோடியை தாண்டி தான் வசூல் பண்ணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. மேபி அந்த படம் மறுபடியும் ரீரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ கிட்டத்தட்ட பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்சா மட்டும்தான் ஒரு 100 கோடி 200 கோடின்னு ஒரு படம் வசூல் பண்ற இந்த காலகட்டத்துல ஒரு ஹீரோயின், அதாவது புதுசா நடிச்சு இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ரோல் எடுத்து பண்ணி அது 100 கோடி ரூபாய் ஒரு வாரத்திலே போயிருக்கு அப்படின்றத ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ லோகா படத்தை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம அதை பத்தி எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.